எல்லாராலையும் கூடுதலாக விரும்பப்படும் ஒரிஜினல் ஜப்பான் மிக்ஸி ஜீப் 2 பிராண்ட் நியூ கண்டிஷனில் விற்பனைக்கு அன்னைக்கு இந்த ஜீப் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி ஜீப் கூடுதலான வாகனங்கள் நிற்கு, என்ன மாதிரி விலையில், என்ன மாதிரி இந்த மாடல்களை சொல்லுங்கள். ஜீப்பில் என்ன 1972ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு 1972 மாடல். ஓ, இது நாங்கள் ரீகண்டிஷன் பண்ணி பிராண்ட் நியூ கண்டிஷனில் வச்சிருக்கிறோம். ஃபுல்லாக இதுக்கு ஒரு வேலையும் இல்லை, டயர்கள்ல இருந்து எல்லாம் புதுசாக இருக்கு. டயரும் பூச்சி போட்டு 10 கிலோமீட்டர் ஓடுது. போடு இன்னும் ஓடையில போட்டோடைய நீங்கள் இலங்கையிலே இந்த பாட்டுக்கு போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது லீட்டருக்கு டீசல் 17 கிலோமீட்டர் வேலை செய்யும். 14 அது 2 ஒரே மாடல் தானே. 2 ஒரே. மற்றது இதுக்கு லைசன்ஸ் பெருசாக என்ன மாதிரி கார் லைசன்ஸ் நார்மல் லைசன்ஸ் தான். அதை விட போவியில் எல்லாமே இருக்கு. மணல்ல புதஞ்சிருந்தா போவியில போட்டு எடுக்கலாம். சேத்துக்குள்ள அதுக்குள்ள புதஞ்சினா லோட் கியர் இருக்கு. அதை எல்லாம் வேண்டுற வரைக்கும் நாங்கள் காட்டி கொடுப்போம். மற்றது இது 50 சரி, இது 32 டேஷ். இது என்னம்மா இது இது அந்த இது 1966ஆம் ஆண்டு முதல் 66 முதல் இது ஜப்பான் வாகனம் தான். ஜப்பான் மிக்ஸி தான் ஒரிஜினல் ஜப்பான். அதை விட என்ன எல்லாம் நல்லா செய்துதான் நிற்கேன், ஒரு வேலையும் இல்லை. இந்த ஜீப்புக்கு நாங்கள் இப்போ 19 லட்சம் ரூபா காசா செலவழிக்கிறோம். இதுக்கு செய்திருக்கேன். 19 லட்சம் ரூபா பார்க்கவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்குது இந்த ஜீப். டயர்கள்ல இருந்து எல்லாம் புதுசாக போட்டு அவர் ஓடையில என்று சொல்லி இருக்கிறார். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. சிலவழிச்சிருக்கு, எல்லாம் சிலவழிச்சு ஒரிஜினல் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல நிற்கு ஜீப்புகள். ஒரு ஜப்பான் இப்போ வர்ற புது வாகனங்களோட போட்டியாக ஓடக்கூடிய மாதிரி நிற்க. எப்படியும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 60 வருஷம் பேர் மேம் 60 வருஷத்துக்கிட்ட வருது பாருங்க. பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இப்போ வர்ற கார்களோட போட்டிக்கு ஓடக்கூடிய மாதிரி நிற்க. அதை விட இவர்கிட்ட இன்னும் கூட கார்கள் மலிவு விலையில் இருக்குது. அதில் பற்றி பார்ப்போம். பாருங்க, சீட்டுகள்ல இருந்து எந்த ஒரு குறையும் இல்லை. இதற்கு ஏசி பூட்டி கொள்ளலாமா? இதுக்கு நீங்கள் விரும்பினா ஏசி பூட்டி கொள்ளலாம். அதுக்கு ஃபுல் ரிவர்ஸ் கேமராவிலேருந்து ஏசியிலேருந்து எல்லாம் இருக்கு. இது 50 சிறிக்கு 50 சிறின்னு சொன்னாலும் அது அந்த புது வாகனம் மாதிரி தான் நிற்க. என்ன இது 66 நாங்கள் அதே நிலையை தான் வச்சிருக்கோம். அப்படி தான் நிற்க வாகனங்கள். மற்றது இது ஓப்பன் மாடல். நான் வேணுமெண்டே டென்ட் அடித்து கொள்ளலாமா? இது 10% அடித்து கொள்ளலாம். இது ஒரு ஆமி ஸ்டைலுக்கு செய்திருக்கேன். இது சில படிகள் தரவழி கூட விரும்புவாங்க. ஜீப்பை இப்படி விரும்புவீங்கன்னா அதை விட இது இந்த ஆமி ஜீப் மாதிரியே இருக்குது. இதில் எந்த ஒரு குறையும் இல்லை. இது வேணுமென்னா நான் கலாட்டி போட்டு ஓடலாமே. இதே மாதிரி இதையும் ஓடலாம் விரும்பினா. பாருங்க, உள்ளுக்கோ அப்படி புது வாகனம் மாதிரியே இருக்கு. ஏசி எல்லாம் இருக்கு. பார்ப்போம், முன் பக்கத்தால் பார்ப்போம். புது வாகனங்கள் இப்படி இருக்கு. ஏசியிலேருந்து பவர் ஸ்டேரிங் எல்லாம் ஃபுல் வேலை. அதாவது இப்போத்தைய வாகனம் மாதிரி செய்திருக்கு. போவீல் ஏசி எல்லாமே இருக்குது. அதாவது ஜீப்புக்கு மேற்கொண்டு பூட்டுறது தான் ஏசி. நாங்களே நல்லது வாரதா இல்லை வாரையில் நாங்கள் மேற்கொண்டு ஏசி பூட்டுறது. அதை விட இந்த ஜீப்புகள் எல்லாம் ஒரிஜினலாக ஜப்பானில் பார்ட்ஸுகளெல்லாம் ஒரிஜினல் ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கலப்படம் இல்லை, எல்லாம் க்ளீனான முறையில் தான் ரீகண்டிஷன் செய்திருக்கு. அதாவது ஜீப் பிரியர்கள் கூட ஜீப் எடுக்கிறதுக்கு இருப்பியல் நீங்கள் எங்கே இருந்தனாலும் நான் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் தெளிவான விவரங்களையும் விலைகளையும் கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இதுக்கு இந்த 50 சிறைக்கு என்ன விலை சொல்கிறீங்க? இதுக்கு தம்பி 46 லட்சம். 46 லட்சம் மேன். இதற்கு லீசிங் எடுக்கலாம் தானே? லீசிங் இல்லை. இது 46 லட்சம். என்னம்மா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம்? இது 50 சரி 46 லட்சம் ரூபா. அடுத்தது இந்த 32 டேஷ் என்னம்மா? இது 38 லட்சம். இது 38.
அதாவது இந்த வாகனங்களை அவை ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து ஓடி பார்த்து இதங்கி வெரிஃபை பண்ணி எடுக்கலாம். எல்லாம் பிரச்சனை என்ன அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறபடியே நீங்கள் இங்கே வந்து கூடுதலாக வியாபாரம் செயல் செய்கிறபடியாக நேர்மையாக சொல்லினா வாகனங்கள் வந்து 100க்கு 100 நல்லா நிற்க நீங்களும் வேணுமெண்டா உங்கள்ட ஆசைக்கு நீங்களும் ஒரு அனுபவம் உள்ளால கொண்டு வந்து செக் பண்ணி எடுக்க சொல்லுவேன். 45 லட்சம் அது 38 இது வந்து 38 லட்சம் ரூபா, இது வந்து 45 லட்சம் ரூபா. இது ரெண்டு விலையில நாங்கள் பார்த்துருக்குறோம். அதை விட இந்த வடி என்ன மாதிரி இது ஜப்பான் 20ஆம் ஆண்டு மாடல், 2020ஆம் ஆண்டு மாடல். அதாவது ஜப்பானில் ஓடித்தான் வந்திருக்கு. 37,000 கிலோமீட்டர் ஜப்பானில் ஓடி இறக்குமதி செய்யப்பட்டது. இவன் வந்து 15 வச்சுக்கினா இவன் இங்கே ஓடையிலையா? இல்லை இங்கே ஓடையில் DAI நம்பர் 15 வச்சுக்கினா. இது என்னம்மா இதுக்கு லீசிங் எடுக்கலாம் தானே? இதுக்கு வந்து 30 லட்சம் லீசிங் எடுக்கலாம். அதை விட சிறு தொழில் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், கடை வச்சுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த வடி வாகனம், இது வந்து வடி என்று சொல்கிறது முந்தைய ஆரம்பத்தில் ஜப்பான் வாகனம். இது பெட்ரோல் வேலை செய்யும். பெட்ரோல் 24 கிட்ட வேலை செய்யும். இது இந்த விலை என்ன மாதிரி? 54 லட்சம் 54 லட்சம். இதுக்கு வந்து 30 லட்சம் லீசிங் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் புது டயர்களோடைய இருக்குது. ஜப்பானில் 37,000 கிலோமீட்டர் ஓடினபடியே இவன் இந்த கடையால் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். புது எக்ஸ்ட்ரா வீல்கள் உட்பக்கங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது. உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியன்ற சும்மா வட்டா வாகனங்களே 55 லட்சம் போய்க்கல. இது ஒரிஜினல் ஜப்பான். இதுகளுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. அதாவது இதுகளை எப்படின்னு செய்து கொள்ளலாம் ஜப்பான் இது. அதை விட இது வந்து சுசுக்கி, இது வந்து சுசுக்கி நார்மலாக ஏசி மேனுவல் கியர் 120 ஸ்பீட் பவர் ஸ்டேருக்கு நார்மலாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்த வடி வாகனங்கள். இதை வடி வாகனம்ன்றது இந்தியன்டைய வட்டா வாகனம் என்று சொல்கிறது. இது ஜப்பான் வடி வாகனங்கள். கூடுதலாக எல்லாத்தின் விலையில நாங்கள் பார்ப்போம். இப்போ ஜீப்பின் விலை பார்த்துருப்பீங்க, இந்த வடி வாகனத்தின் விலை பார்த்துருப்பீங்க. அதை விட இங்கே 7-8 லட்சம் ரூபாயிலேருந்து பாவித்த ஜப்பான் காரில் இருந்து பஜிரோவிலேருந்து இருக்குது. இந்த பஜிரோவும் மிக்ஸி கம்பெனியாக தான் ஒரிஜினல் ஜப்பான் மிக்ஸி. இது வந்து இந்த ஜீப்போட கம்பெனி. அதாவது இந்த பஜிரோக்கள் வந்து ஜீப்புக்கு பிறகு வந்த மாடல். அதை விட இந்த காரை பற்றி பார்ப்போம். இது வந்து 12 டயர்ஸ் 58, 81 டயர், அரை கண்டிஷன் டயர்களோட இருக்குது. இது வந்து இந்த கார்கார ஓனரோடைய நாங்கள் கதைச்சு கொள்ளுவோம். இதெல்லாம் நிசான், ஜப்பான் நிசான். பாருங்க உள்பக்கங்களை ஏசிஎல் செட்டுகள் எல்லாம் போட்டு புது கார் மாதிரியே நிற்கு. ஆனால் மலிவு. இது வந்து வெறும் 9.5 லட்சம் பேசி கதைச்சு எடுக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு விலை வந்து நீங்கள் கதைச்சு கொள்ளலாம். எலோவில் 9,50,000. அதை விட 12 டேஷ்ன்றபடியாக நீங்கள் வந்து இதுக்கு லீசிங்கள் எடுக்கலாம். அது ரெடி காசு. நீங்கள் வந்து செக் பண்ணி ஓனரே சொல்கிறேன், நீங்கள் அனுபவம் உள்ளாக்களை கொண்டு வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து நீட்டான முறையில் வச்சுக்கணும். நீங்களும் புதுசாக எடுக்கல, நீங்களும் வந்து வடிவாக வந்து பார்த்து எடுக்கலாம். ஏன்னா கூடுதலாக வெளி மாவட்டங்களில் இருந்தோ யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே இருந்த தூர இடங்கள்லேருந்து வரவியல் நீங்கள் இங்கே உள்ள வாகனங்கள் எல்லாம் செக் பண்ணி எடுக்கலாம். இது என்னென்னா இங்கே வந்து நீங்கள் இனப்பியல் எல்லாம் டேஷுகள் சிறியலில் நிற்க பழைய காலத்து வாகனங்களை நல்ல நிலையில் செய்து வச்சுக்கணும். இதெல்லாம் சிறிய நம்பர் டேஷ் நம்பர்ன்றே சொல்ல இல்லாத இதில் இருக்குது. எல்லாம் புதுசாகவே இருக்குது. என்னம்மா இது ஜப்பான் தானே? இதெல்லாம் நல்ல நீட்டான முறையில் இருக்குது. என்ன விலை சொல்கிறீங்க? 9,50,000 ரூபா. இதுகளுக்கு லீசிங் ஒன்றும் எடுக்கலாம் தானே? ரெடி காசு தானே? மற்றது நான் உங்களை நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். விரும்பி பல தூர இடத்து இப்போ இப்படி வர்றதுனால நீங்கள் அதுக்கேற்றபடி கதைச்சு விலைகளை கதைச்சு இதெல்லாம் கதைச்சு தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம். மற்றது இன்னும் கார்கள் நிற்க அதையும் பார்ப்போம்மா. அதை விட மிக்ஸி 11 சிறிய இது கூட மிக்ஸி தான் நிற்க. இந்த ஜீப்பின் எல்லாம் ஒரே கம்பெனியா. அதை விட டயர் எல்லாம் புது டயரு. முன்னுக்கு புது டயர், பின்னுக்கு வந்து ஒரு அரை கண்டிஷனில் இருக்குது.
பெயின் பழங்கள்லேருந்து பொடி பழங்கள்லேருந்து நல்லா நீக்கு பாருங்க டயர்களை 2 டயரும் முன்னுக்கு புதுசு பின்னுக்கு வந்து ஒரு 3/4 கண்டிஷன் 1/2 கண்டிஷன் டயர்கள் இருக்குது. வாகனம் வந்து கார் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு 11 சிறுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. இது என்னம்மா விலை சொல்கிறீங்க? இதுக்கு 11 லட்சம் மேன். 11 லட்சம் இவர் சொல்கிற விலை. உள்பக்கங்களை பார்ப்போம் பாருங்கள். 11 லட்சம் ரூபாய் கார். செட்டுகளில் இருந்து ஏசி வேலை செய்யாத ஏசி வேலை செய்யுமா? ஏசி இல்லை, இது மாத்திரம் ஃபேன் மட்டும் மேன். ஃபேன் மட்டும் ஏசி செய்யலாம். ஏசி வந்து 1 லட்சம் வேணும் செய்கிறதுக்கு. ஃபேன் மட்டும் இருக்குது. அதை விட 11.50 11 லட்சம் மேன். 11 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் உங்களுக்கு தெரியும். அதை விட இங்கே கூடுதலான வாகனங்கள் பார்த்துருப்பியல் எல்லாம் 7 லட்சம் 8 லட்சம் ரூபாயிலேருந்து 40 லட்சம் 50 லட்சம் மட்டும் இருக்குது. இதை பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன், எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.